சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவருமான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறதா அறிவிச்சிருந்தாரு. இப்படி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறதா அறிவிச்சிருந்த திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இப்ப நான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு. திரு திருமாவளவன் அவர்கள் முதல் முறை தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறேன்னு அறிவிச்ச உடனேவே நாம என்ன சொல்லியிருந்தோம், எம்பியா இருக்க ஒருத்தர், சிட்டிங் எம்பியா இருக்க ஒருத்தர் எம்பி பதவி விட்டுட்டு எம்எல்ஏ பதவி வரது சரியான முடிவு இல்லை. அவர் ஒருவேளை 20 சீட்டு 25 சீட்டு வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, அவர் எம்பி பதவி விட்டுட்டு எம்எல்ஏ பதவி வரத சரின்னு சொல்லலாம். ஆனா அவர் வாங்கிறது மொத்தமே 8 சீட்டு தான். வெறுமனே 8 சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் எம்எல்ஏ ஆனா என்ன, எம்எல்ஏ ஆகலன்னா என்னன்ற மாதிரி தான் நம்ம போன வீடியோல பேசிட்டு இருந்தோம். அவர் எம்பி பதவி விட்டுட்டு எம்எல்ஏ பதவிக்காக வராரு. இதனால தேவையில்லாம ஒரு இடைத்தேர்தல் வைக்கணும், இடைத்தேர்தல் வைக்கிறதுனால மக்களோட வரி பணம் தான் வீணா செலவாகுது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம அந்த வீடியோல சொல்லியிருந்தாலும் கடைசியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, திரு திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடறதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அதனால காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட அவர் மட்டும் இல்ல, விசிக வாங்கியிருக்க 8 சீட்ல 8 ஜெயிச்சாதான் வெற்றி வீரர் திருமாவளவன்ற பேர் தக்க வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப திரு திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, காட்டுமன்னார் கோயில் தொகுதியில தான் போட்டியிட போறத அறிவிச்சிருந்த முடிவுல இருந்து பின் வாங்கியிருக்காரு. போன முறை திரு திருமாவளவன் பண்ணது தவறான முடிவு, ஆனா இந்த முறை திரு திருமாவளவன் பண்ணது தப்பான முடிவு. தவறுக்கும் தப்புக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில திரு திருமாவளவன் அவர்கள் போட்டியிடறத அறிவிச்சப்ப அதுக்கு பல காரணங்களை திரு திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. இப்ப ஏன் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறது இல்ல அப்படின்றதுக்கு பின்னாலையும் திரு திருமாவளவன் அவர்கள் பல காரணங்களை சொல்லியிருக்காரு. ஆனா திரு திருமாவளவன் அவர்கள் தான் முடிவுல இருந்து பின்வாங்கறதுக்கு இதெல்லாம் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக மிரட்டினதுனால தான் திரு திருமாவளவன் அவர்கள் தன்னோட முடிவுல இருந்து பின்வாங்கினாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. சபரீசன் அவர்கள் பேசினாலும் தான் திரு திருமாவளவன் அவர்கள் பின்வாங்கினதா சொல்றாங்கன்னு சொல்லி பல தகவல்கள் ஒன்றை பேர் ஒன்றா வந்துட்டு இருக்கு. திரு திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிடுறதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம், இப்ப போட்டியிடாம போனதுக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கலாம். ஆனா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அந்த முடிவுல ஸ்ட்ரிக்டா இருக்கணும். உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்து போட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா திரு சீமான் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில போட்டியிடாம திருவொற்றூர் தொகுதியில் தான் போட்டிட்டு இருந்தாரு. ஒருவேளை திரு சீமான் அவர்கள் சொன்ன மாதிரியே திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில போட்டிட்டு இருந்தாருன்னா அவர் கண்டிப்பா தேர்தலை தோத்துட்டு இருப்பாரு. ஆனா தோத்து இருந்தாருன்றது அங்க முக்கியமான விஷயம் இல்லை. ஒருவேளை திரு சீமான் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில போட்டிட்டு இருந்தாருன்னா அது திரு சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய எலவேஷன் வந்திருக்கும். ஆனா திரு சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம கடைசி நேரத்துல திருவொற்றூர்ல போட்டியிருந்தாரு. திருவொற்றூர்ல தோத்தா இருந்தாரு. திரு சீமான் அவர்களை கொளத்தூர் தொகுதியில போட்டியிட சொல்லி யாருமே சொல்லல. அவரே தான் கொளத்தூர் தொகுதியில போட்டியிட போறேன்னு சொல்லியிருந்தாரு. அவரே தான் போட்டியிட விலகியிருந்தாரு. மேல சொன்ன இந்த நிகழ்வு திரு சீமான் அவர்களோட என்டையர் பொலிட்டிக்கல் கரியர்லயே ஒரு கரும்புலி தான். அதே மாதிரிதான் திரு தொல் திருமாவளவன் அவர்களை யாருமே காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலிருந்து போட்டியிடுங்கன்னு சொல்லி யாருமே கேட்கல. அவரே தான் தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட போறதை அறிவிச்சாரு. இப்ப அவரே தான் தான் போட்டியிடலன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இதுவும் திரு திருமாவளவனோட பொலிட்டிக்கல் கரியர்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஏற்கனவே விசிக வாக்காளர்கள் பல பேர் தாவேக்காக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல வகையில பேசிட்டு இருக்கும் போது திருமாவளவன் அவர்களோட இந்த முடிவு எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற செயலா அமைஞ்சிட்டு போயிருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தல் அப்ப மக்கள் நல கூட்டில் இடம் பிடிச்சிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2019 இருந்து திமுக கூட்டில இருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 எம்பி சீட்ல போட்டிட்டு இருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 எம்எல்ஏ சீட்ல போட்டிட்டு இருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2 எம்பி சீட்ல போட்டிட்டு இருந்தாங்க. இதுல 2019 2க்கு 2 ஜெயிச்சிட்டாங்க. 2021 6க்கு 4 ஜெயிச்சிட்டாங்க. 2024 2க்கு 2 ஜெயிச்சிட்டாங்க. இதனால திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு வெற்றி வீரர் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோல பேசியிருந்தோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 சீட்ல போட்டிட்ட விசிகா இந்த முறை 8 சீட்ல போட்டிட்டு போறாங்க. இந்த முறை விசிகா 8க்கு 8 ஜெயிக்கலாம், 8க்கு 7 ஜெயிக்கலாம், 8க்கு 6 ஜெயிக்கலாம், 8க்கு 5 ஜெயிக்கலாம், 8க்கு 4 ஜெயிக்கலாம். இந்த முறை விசிகா எத்தனை சீட்ல ஜெயிச்சாலும் திருமாவளவன் அவர்களோட இந்த முடிவு ஆளூர் ஷானவாச பத்தின செய்திகள் இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு முன்னாடி விசிகா 100 ஓட்டு வாங்காம இருந்தா இப்ப அந்த 100 ஓட்டுல இருந்து அட்லீஸ்ட் 10% தொடங்கி 33% வரைக்கும் ஒரு டிப்பு கண்டிப்பாவே இருக்கும். இந்த முடிவு பிளஸ் இந்த பிரச்சனைகள்னால போன வாரம் வரைக்கும் வெற்றி வீரராக இருந்த திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த வாரம் வீழ்ச்சி பாதையை நோக்கி நகர தொடங்கியிருக்காரு. அவரு வீழ்ச்சி பாதையில இருந்து மேலே எடுத்து வந்து மறுபடியும் வெற்றி வீரராக மாறுவாரா இல்ல ஒரேடியா வீழ்ச்சி பாதையில போயிட்டு முடிய போறாரா? இது எல்லாத்தையும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது எல்லாரையும் போல நாமளும் தெரிஞ்சுப்போம்.
2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாஜக இருக்காங்க, பாமக இருக்காங்க, அமமுக இருக்காங்க, இன்னும் பிற கட்சிகள் இருக்காங்க. இதுல பாஜக 27 சீட்ல போட்டிட்டு போறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சிக்கு வந்த பாஜக அந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல தேமுதிக, மதிமுக, பாமக கூட்டணி வச்சிருந்தாங்க. 2014 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு இருந்தாங்க. 2019 அதிமுகவோட கூட்டணி, 2021 அதிமுகவோட கூட்டணி சொல்லி தான் பாஜக இருந்தாங்க. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப அதிமுக கூட்டணி விட்டு வெளியே வந்த வெளியேற்றப்பட்ட பாஜக தங்களோட தலைமையில பாமக, டிடிவி தினகரன், ஓ பன்னீர் சொல்லும் மாதிரி பல பேரை சேர்த்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா தொகுதியிலையும் போட்டிட்டு கிட்டத்தட்ட 18% மேல ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அதிமுக தேமுதிகோட சேர்ந்து 23% கிட்ட ஓட்டு எடுத்திருந்தாங்க. அதிமுக கூட்டணியும் எந்த இடத்துலயும் ஜெயிக்கல, பாஜக கூட்டணியும் எந்த இடத்துலயும் ஜெயிக்கல. அதிமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் மொத்தமே 5% தான் ஓட் டிஃபரண்ட். அதிமுக சொந்தமா 20% எடுத்திருந்தாங்க, பாஜக 11% எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவோட ஓட் ஷேர்ல 50% பிஜேபி தனியா எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது பாஜக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் தங்களோட தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிடுவாங்க பார்த்தா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திரு அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து தூக்கி அதிமுகவோட கூட்டணி இணைஞ்சிருந்தாங்க. அதிமுக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவுக்கு 27 சீட்டு கொடுத்திருக்காங்க. இந்த 27 சீட்ல திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடல. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 சீட் ஒதுக்கீடு. அந்த 27 சீட்டில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு சீட் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள போறதுக்கு முன்னாடி பிஜேபி அண்ணாமலை ஆஸ் ரோஹித் சர்மா அப்படின்ற ஒரு சின்ன கம்பேரிசனை பத்தி பார்த்துடலாம். பிஜேபி அண்ணாமலை ஆஸ் ரோஹித் சர்மா. ஏங்க, அண்ணாமலை ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், முன்னாள் பாஜக தலைவர். ரோஹித் சர்மா முன்னாள் இந்திய டீம் கேப்டன். இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனா சம்பந்தம் இருக்கு. இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் ஐபிஎல் எத்தனை வருஷமா நடக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன முதல் ஒரு சில வருஷங்கள்ல மும்பை இந்தியன்ஸ் ஒரு தடவை கூட ஐபிஎல் கப்பை வின் பண்ணதே இல்லை. இப்படி இருக்கும்போது சச்சின் கேப்டனா இருந்து பார்த்தாரு, ரிக்கி பாண்டி கேப்டனா இருந்தாரு, ஹர்பஜன் சிங் கேப்டனா இருந்தாருன்னு சொல்லி பல பேர் கேப்டனா இருந்தும் மும்பை இந்தியன்ஸால ஒரு ஐபிஎல் கப்பை வின் பண்ணவே முடியல. இந்த காலகட்டத்தில் தான் டெக்கான் சார்ஜர்ஸ்ல இருந்த திரு ரோஹித் சர்மா அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் வராரு. மும்பை இந்தியன்ஸ் வந்த ஒரு சில வருடங்கள்ல ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா ஒரு மிட் சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் அப்பாயின்ட் பண்றாங்க. அந்த சீசன்லயே திரு ரோஹித் சர்மா அவர்கள் மும்பை இந்தியன்ஸுக்கு தன்னோட முதல் ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணி கொடுக்குறாரு. திரும்ப 2015 வின் பண்ணி கொடுக்குறாரு, 2017 வின் பண்ணி கொடுக்குறாரு, 2019 வின் பண்ணி கொடுக்குறாரு, 2020 தன்னோட 5வது ஐபிஎல் டைட்டில் ரோஹித் சர்மா அவர்கள் வின் பண்ணி கொடுக்குறாரு. இப்படி முதல் 5 ஐபிஎல் சீசன்ல ஒரு டைட்டில் கூட வின் பண்ணாத மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மா அடுத்த 8 ஐபிஎல் சீசன்ல 5 ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா 5 ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மா அடுத்த 2021, 2022, 2023 சொல்லி ஒரு 3 ஐபிஎல்ல டைட்டில் வின் பண்ணாம போன உடனே மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து தூக்குறாங்க. ஹர்திக் பாண்டியாவை அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, 1990கள்ல இருந்தே தமிழ்நாடு அரசியல் இருக்க பாஜக 91 to 2001 காலத்துல ஒரு சில டைம் வின் பண்ணிருக்கலாம், ஆட்சியில் அங்கம் வகிச்சிருக்கலாம், தமிழ்நாட்டு கட்சிகள் அவங்க சப்போர்ட் கூட பண்ணிருக்கலாம். ஆனா 2004 தோத்த பிறகு 2009, 2011, 2014 ஒரு சில சீட்டை வின் பண்ணிருக்கலாம். 2016 ஒண்ணுமே இல்லை, 2019 ஒண்ணுமே இல்லை, 2021 ஒரு சில எம்எல்ஏ சீட்டை வின் பண்ணியிருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு சின்ன கட்சி தான். தமிழ்நாட்டுல பாஜகவால கால் ஒன்ற முடியாது. ஏங்க, கால் இருந்தா தானே கால் ஒன்றதுக்கு. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு காலே இல்லைங்க. தமிழ்நாட்டு நோட்டாவுக்கும் பாஜகவுக்காக போட்டி அப்படின்னு சொல்லி பல பேர் கிரண் பண்ணிட்டு இருக்கும் போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் வெறுமனே 5% ஓட் டிஃபரண்ட்டை கொண்டு வந்த அண்ணாமலையை பாஜக கட்சியோட தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. இப்ப நாம மறுபடியும் ரோஹித் சர்மா உதாரணத்தையும் வந்தோம்னா, ரோஹித் சர்மா 2021, 2022, 2023 சொல்லி 3 ஐபிஎல்ல கப்பு வின் பண்ணதுனால ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில தூக்குனாங்க, ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் அப்பாயின்ட் பண்ணாங்க. இந்த முடிவு வந்த உடனேவே பல மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், பல டையார்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இதன் பிறகு 2024 ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. ரோஹித் சர்மா இந்த சீசனோட மும்பை இந்தியன்ஸோட இறங்கிடுவாரு, மெகா ஆக்ஷன் வந்த உடனே மும்பை இந்தியன்ஸோட வெளியே போயிடுவாரு, ட்ரேடு முறையில மும்பை இந்தியன்ஸ் விட்டு வெளியே போயிடுவாரு சொல்லி பல தகவல் வந்தாலும் ரோஹித் சர்மா 2024 ஐபிஎல், 2025 ஐபிஎல், இப்ப 2026 ஐபிஎல்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் விளையாட்டு தான் இருக்காரு. அவரு விருப்பப்பட்டுதான் மும்பை இந்தியன்ஸ் விளையாடுறாரு, அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட தான் மும்பை இந்தியன்ஸ் விளையாடுறாருன்னு சொல்லி பல தகவல் சொல்லலாம். ஆனா ரோஹித் சர்மாவை கேப்டன்சி விட்டு தூக்கினப்ப வெளியே போன மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் திரும்ப மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்களான்னு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. இதே மாதிரிதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு கூட்டணியா 18%,
தனிச்சு 11% சொல்லி ஓட்டு வாங்கின திரு அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. திரு அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியில தூக்கினாலும் அவர் பாஜக தான் இருக்காரு. நான் பாஜகவோட காரியகர்த்தான்னு சொல்றாரு. பாஜகவோட தொடக்க நாளை முன்னிட்டு கொடியேற்றி சல்யூட் அடிக்கிறாரு. வளைச்சு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. வேட்பாளர் பட்டியலில் உங்களோட பேர் ஏங்க இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டா நான் தாங்க போட்டியிடறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்றாரு. 234 தொகுதியிலையும் பாஜக வேட்பாளர்கள் பிளஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லலாம். ஆனா ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸை சப்போர்ட் பண்ணாலும் ரோஹித் சர்மா ரசிகர்கள் எப்படி மும்பை இந்தியன்ஸை சப்போர்ட் பண்ணலையோ அதே மாதிரிதான் அண்ணாமலை என்னதான் பாஜகவை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கலனாலும் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கண்டிப்பாவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை விட்டு தான் கொடுக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 3% ஓட்டு எடுத்த பாஜகவுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 20 சீட்டு கொடுத்தாங்க. ஆனா 2024ல 11% ஓட்டு எடுத்த பாஜகவுக்கு வெறுமனே 27 சீட்டை மட்டும்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கொடுத்திருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 சீட்ல போட்டியிருந்த பாஜக 2.5% ஓட்டு எடுத்திருந்தாங்க. இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 27 சீட்ல போட்டிட்டு போற பாஜக இந்த 2 + 2 சொல்லி டபுளா போட்டா கூட வெறுமனே 5% ஓட்டு எடுத்தாலே பெரிய விஷயம் தான். இதன் மூலம் பாஜக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் 6% ஓட் லாஸை ஃபேஸ் பண்ண போறாங்க. ஒருவேளை பாஜக போட்டியிடுற 27 சீட்ல 27மே வின் பண்ணிட்டா கூட அதிமுகவுக்கோ இல்ல திமுகவுக்கோ இந்த 2 கட்சியில ஏதோ ஒரு கட்சிக்கோ இல்ல 2 கட்சிக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்கலனா மட்டும்தான் அந்த 27 சீட்டை வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியும். 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிட்டாலும் பாஜக 27 சீட்ல ஜெயிச்சாலும் அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம் தான். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 15க்கும் அதிகமான எம்எல்ஏ சீட்டை வின் பண்ணாங்க. அதை வச்சு காங்கிரஸ் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணாங்கன்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். 3 வருஷம் கப்பு ஜெயிக்கிறேன்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவை கேப்டன்சில இருந்து தூக்குனாங்க. இப்ப ஹர்திக் பாண்டியா 2024ல கப்பு ஜெயிக்கல, 2025ல கப்பு ஜெயிக்கல, 2026ல கப்பு ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியாது. அவரு கப்பு ஜெயிக்கிறாரு கப்பு ஜெயிக்கல அதெல்லாம் செகண்டரி. ஆனா அவர் மும்பை இந்தியன்ஸை புகழ்ந்து பேசுவார்னு பார்த்தா கேப்டனான ஹர்திக் பாண்டியா சென்னை சூப்பர் கிங்ஸையும் MS தோனியை புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரிதான் திரு அண்ணாமலை அவர்களை பாஜகவோட தலைவர் பதவியில தூக்கிட்டு பாஜகவோட புதிய மாநில தலைவரா திரு நயினா நாகேந்திரன் அவர்களை உட்கார வச்சாங்க. ஆனா திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் பாஜக வளர்ப்பாருன்னு பார்த்தா அவர் அதிமுகவோட முழு சப்போர்ட்டா தான் இருக்காரு. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா, இன்னொரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியா, இன்னொரு பக்கம் நயினா நாகேந்திரன் சொல்லி இந்த வீடியோல நான் வேற மாதிரிதான் பாயிண்ட் பேசலாம்னு இருந்தேன். ஆனா இந்த ரோஹித் சர்மா பிளஸ் அண்ணாமலை கம்பேரிசன் புதுசா அந்த பாயிண்ட் தான். ஆனா இந்த பாயிண்ட் ஓரளவுக்கு வேல்டான பாயிண்ட் தான் நினைக்கிறேன். அதனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வாங்கின 11% ஓட்டை பாஜக கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. ஒருவேளை ப்ரெடிக்ஷனை மீறி வாங்குறாங்களா இல்லையா, போட்டியிற 27 சீட்ல ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, அதிமுகவோட ஓட்டு பாஜகவுக்கும், பாஜகவோட ஓட்டு அதிமுகவுக்கும், பாமகவோட ஓட்டு அதிமுகவுக்கும், அதிமுகவோட ஓட்டு பாமகவுக்கும், அமமுகவோட ஓட்டு அதிமுகவுக்கும், அதிமுகவோட ஓட்டு அமமுகவுக்கும் டிரான்ஸ்பர் ஆகுமா டிரான்ஸ்பர் ஆகாதா? 8 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமின்ற காலம் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆவாரா இல்லையா? திரு அண்ணாமலை அவர்கள் இந்த எலெக்ஷனோட க்ளோஸா இல்ல ரிட்டர்ன் பேக் டு பாஸான்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.